ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு கிளம்பியாச்சு. நானும் அப்பாவும் கடை கிளம்பியாச்சு. ஏன்னா நல்லா மழை பெஞ்சு தண்ணிலாம் கடைக்குள்ளே வந்தனால நானும் அப்பா அவங்க எல்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லி கடை கிளம்பியாச்சு. சரி, கடைக்கு போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய தண்ணி வந்தனால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வேலை. அப்பா முன்னாடி ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்காங்க பாருங்க, தெரியுதா? இந்த இடம்லாம் ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி அன்னைக்கு. தண்ணி இப்போ எல்லாம் உடச்சி விட்டனால தண்ணி போயிடுச்சு போல. அன்னைக்கு ராத்திரியே மழை ரொம்ப ஜாஸ்தி இல்லை, விட்டு விட்டு இருந்தனால தண்ணி போயிடுச்சு. பாருங்க, இந்த இடம்லாம் ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு. இந்த இடம்லாம் அவ்வளோ தண்ணி. நீங்க பார்த்துருப்பீங்க, வீடியோல காமிச்சவங்களுக்கு. இந்த இடத்துலலாம் எங்க அப்பா சுத்தி விட்டுட்டு கிடந்தாங்க தண்ணிய அடப்பு எடுத்துட்டு. இந்த இடம்லாம் அவ்வளோ தண்ணியா இருந்தது. அந்த அப்பா கடை திறந்துட்டு இருக்காங்க. திறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பக்கம் திறக்கும் போது பார்ப்போம் உள்ள எப்படி தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பாருங்க, மேகம் அப்பமும் மேகமூட்டமா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த தெருவுலாம் அவ்வளோ தண்ணி. இந்த காவாருண்டி தண்ணி வந்திருந்தது. இந்த இடம்லாம் அவ்வளோ தண்ணியா இருந்தது. மேகத்தெல்லாம் பாருங்க, அப்பவும் மேகமூட்டமா தான் இருந்துட்டே இருக்கு. மழை வர்ற மாதிரியே தான் இருந்துட்டு இருந்தது. அப்படியே 2 3 துள்ளி போட்டுட்டு தான் இருந்தது. நேத்து மழை வந்துட்டு தான் இருந்தது. பக்கத்து கடையிலலாம் தண்ணி போனனால தரை போட்டுட்டாங்க. பாருங்க, காய்கறி எல்லாம் வாங்கி போட்டு அன்னைக்கு மழை வந்தனால 2 3 நாளா அப்படியே கிடந்து எல்லாம் வேஸ்டா போச்சு. வெண்டைக்காலாம் அப்படியே வேஸ்டாவே போன மாதிரி போயிடுச்சு. எல்லா காயுமே இருந்தது, எல்லா காயுமே வேஸ்டா போச்சு. இந்த பக்கம் தான் இவங்க இப்ப கடை திறக்க போறாங்க. எங்களுக்கு வந்து டபுள், 2 பக்கமும் எங்களுக்கு வந்து வலி. 2 ஸ்வெட்டர். என்னடா பேசிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? பக்கத்து கடை பையன் வந்து, அண்ணா ஃபோன் தாங்க, ஓனருக்கு ஃபோன் போடணுங்கிறான். நீ கடையை கொஞ்சம் பார்த்து கடை, நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயும் கடை திறந்துதான் இருக்கு அவங்களுக்கு. பாருங்க எல்லாமே எப்படி இருக்குன்ட்டு. அன்னைக்கு எப்படி தூக்கி வச்சுட்டு போகும்போது நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருப்பேன். அவ்வளவு தூரம் தண்ணி வந்திருக்கு. அவங்க கை வச்சு காமிக்கிற அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. பாருங்க எப்படி வந்து தண்ணியா இருந்து இப்ப இருக்கு, வடிஞ்சிருக்கு தண்ணி. எங்களுக்கு வந்து கட்டையா நாங்க செவுரு மாதிரி தண்ணி வரக்கூடாதுன்னு நாங்க கெட்டியும் அதுக்குள்ள அந்த ஷட்டருக்கு உள்ளோடையும் வந்துருது எங்களுக்கு தண்ணி வந்து. அதனால எல்லா பக்கமும் இருந்து தண்ணி வர்றதுனால எங்களுக்கு உள்ள ஊத்து மாதிரி ஊறி வந்துருது. பாருங்க, நாங்க கூலர் எல்லாம் சேஃப்டி பண்ணி வைக்கிறோம். கூலர் எல்லாம் தண்ணியில முங்கிச்சுன்னா அவ்வளவுதான். அதனாலயே நாங்க வந்து தக்காளி பெட்டியில போட்டு மேல ஏத்தி 3 பேர் சேர்ந்து தூக்கி வச்சாங்க. பாருங்க, அன்னைக்கு அவசர அவசரமா தண்ணியா வந்துருச்சுன்னே எல்லாத்தையும் தூக்கி தூக்கி மேல மேல போட்டுட்டு போயிட்டோம். அவ்வளவு தூரம் வந்திருக்கு. அப்பா கை வச்சு காமிக்கிற அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த மழை எல்லாம் நிறைய தண்ணி வந்திருக்கு. இந்த மழை நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் இது. மழை வந்து விட்டு விட்டு மழை வந்தனால நமக்கு இது கம்மி. இவ்வளவு குப்பை டெய்லி பெருக்கிடுவேன், இருந்தாலும் அட்டை கிட்ட அது இதுன்னு எல்லாம் நினைஞ்சு போய் கிடக்கு. நல்லா பவுடர் போட்டு தேய்ச்சி விட்டு அந்த அழுக்கு எல்லாத்தையும், அந்த சவுதி மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துரு. அதுக்கப்புறமேட்டு இன்னும் 2 தண்ணி ஊற்றி கழுவிடலாம் அப்படின்ட்டு சொன்னனால ஃபர்ஸ்ட் போட்டு தேய்ன்னு தேய்க்கிறேன். ஒரு ஒரு பக்கமா போட்டு தேய்ச்சிட்டு ஒரு ஒரு இதா எடுத்து அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா. அதெல்லாம் ஒன்னொன்னா பண்ணுவோன்னு ஒரு ஒரு இதா பெண்டு நின்றுச்சு, குனிஞ்சு குனிஞ்சு தேய்ச்சி தேய்ச்சி. இருந்தாலும் 3 பேருமே சேர்ந்துதான் வேலை செஞ்சோம். மாத்தி மாத்தி செஞ்சுட்டு கிடந்தோம். தண்ணி பிடிச்சிட்டு வர்றது ஒருத்தர், தண்ணியை தூக்கி தூக்கி ஊத்துறது ஒருத்தருன்ட்டு எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருந்தோம். வீடு கூட நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம். ஆனா கடையில எல்லாம் ஒன்னொன்னு தூக்கி வச்சுட்டு நமக்குலாம் ஒரு வேலையுமே பண்ண முடியாது.
வீட்டு வேலையை கூட பார்த்துடலாம். ஆனால் கடையில் இருக்கிற வேலையெல்லாம் சான்ஸே இல்லை. அதை இதுன்னு தூக்கி வெளியே வச்சு கழுவி நீட்னஸ் பண்ணுறதுக்குள்ள முதுகு பெண்டு நிமிந்துரும். இந்த கூலரை தூக்கி வைக்கிறதுக்கு 3 பேர் சேர்ந்து தூக்கி வச்சாங்க மேலே. இந்த கூலரை இறக்கணும், கழுவணும். ஸோ எவ்வளோ வேலை, சரியான வேலைப்பாடு. அப்பா காய்கறிலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தண்ணி பிடிச்சிட்டு வந்து தந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. பாருங்க, ஒரே மழை தண்ணி சவுதி. டெய்லியும் பெருக்கிடுவேன் கடையில. டெய்லியும் பெருக்கி நீட்டா தான் இருக்கும். மழை வரும்போது எங்க இருந்து தான் வருமோ தெரியல, மண்ணெல்லாம் வந்துருது. இந்த கூலர் பாருங்க, எப்படி தூக்கி தூக்கி கஷ்டப்படுறாங்க இறக்குறதுக்கு, இறக்கி இன்னொரு ட்ரெயில விற்கிறதுக்கு. ஏன்னா நார்மலா கீழே வைக்கலாம், இருந்தாலும் நெக்ஸ்ட் தண்ணிலாம் வந்ததுன்னா அதனாலயே சேஃபா இப்போ இல்லை, 2015 இருந்தே சேஃபாவே ஒரு ட்ரெயில இருந்துகிட்டே தான் இருக்கும் கூலர் வந்து. இப்பமும் பால் ட்ரே மேல வச்சு இறக்கி அதெல்லாம் வச்சாதான் அங்கிருந்து எல்லா பொருளுமே எடுக்கவே முடியும். இறக்கும் போதும் 3 பேரு, தூக்கி இப்ப நவுட்டி வைக்கிறதுக்கும் 3 பேரு. இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. துணி பவுடரு அதெல்லாம் எடுத்து அங்க வைக்கணும். இதை தூக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம் வீடியோல. என்ன வேலை நடக்குது? இவ்வளோ நேரமா நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். ஆளும் வந்துட்டே இருக்கு. காப்பி இப்போ காப்பி குடிக்க போறீங்களா? என்ன காப்பி? கருப்பு காப்பி. ஆமா, ₹1 காப்பி. ஆள் வந்துட்டு இருக்கு. நீர்க்கடலையாப்பா? ஆளும் வந்துட்டே இருக்கு. இப்ப அப்பா காப்பி பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றாங்க. டயர்ட் ஆயிட்டாங்க வேலை செஞ்சு. எப்படி இருந்த கடை உங்களுக்கு நான் காமிச்சேன் தண்ணி வரும்போது, எப்படி நாங்கள் மேலெல்லாம் தூக்கி வச்சுருக்கோன்ட்டு. இப்போ வந்து நான் வந்து இப்போ நாங்கள் எப்போவுமே எங்கள் கடையில் எப்படி வச்சுருப்போமோ அதே மாதிரி இப்போ நாங்கள் எங்களுக்கு வேலை அதே மாதிரி இப்போ ஆக்கிட்டோம். போமா கழுவி விட்டு எவ்வளோ வேலை. ஒரு வீட்டுக்குள்ளே தண்ணி போனால் கூட ஒரே நாளில் பண்ணிடுவாங்க. கடையிலலாம் தண்ணி வந்துட்டுனா அவ்வளோதான். வெளியே இது தண்ணி வந்துச்சுல்ல, அந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நைட்டு தான் பெருக்கணும். இந்த பக்கம் தேங்காய் எடுத்து போட்டாச்சு. இந்த பக்கம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் தான் நாங்கள் நடப்போம். இந்த பக்கம் கழுவி விட்டு நாங்கள் கோணி போட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே மேலே இடமே இல்லாமல் போக முடியாத அளவுக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் பிஸ்கெட்டு ஃபுல்லாக பிஸ்கெட்டு, இந்த பக்கம் ஃபுல்லாக அரிசி. கடைக்கு ஆள் வந்துட்டாங்க, அதனால் வீடியோ கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ தான் கழுவி விட்டுட்டு பவுடர்லாம் போட்டு கழுவி விட்டு ஈரமாக இருக்குது. அதனால் எங்கள் அப்பா வந்து கோணி விரிச்சு விட்ருக்காங்க. இப்போ என்னப்பா காப்பி குடிச்சிட்டிங்களா? கோணி விரிச்சு விட்டுட்டிங்களா? கோணி அட்டை இதெல்லாம் தான் நாங்கள் போட்டு விட்ருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் அடுக்கணும். இதெல்லாம் துணி பவுட்ரு, உப்பு இதெல்லாம் இந்த சைடில் தான் எல்லாத்தையும் அடுக்கணும். அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா இந்த கூலர் வந்து பார்த்தீங்க, கூலருக்கு மேலே எல்லாமே இருந்தது. கூலர் இருக்க வேண்டிய இடத்துக்கு வச்சாச்சு. இந்த பக்கம் கொச்சான் இருந்துச்சு, அந்த இடமெல்லாம் நீட் பண்ணியாச்சு. நீட் பண்ணி நடக்கிறதுக்கு வழி பாதை எல்லாம் விட்டாச்சு. பார்த்தீங்களா வெளியே இப்போ எப்படி இருந்துச்சு? எல்லாத்தையும் தூக்கி வச்சு என்னப்பா ஒரே வேலைப்பாடாக போச்சு.
என்னப்பா? ஒரு வழியா க்ளீன் பண்ணியாச்சு. மழை இல்லை. ஆமாம், ஒரு வழியாக க்ளீன் பண்ணி வியாபாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணியே ஆள் வந்தாச்சு. அதனால சரி வியாபாரம் பண்ணலான்னு நின்னாச்சு. நின்று நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே நிலைமைய பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் தான் வரும், எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லாத்துக்குமே போயிடுச்சு. அந்த மாதிரி பண்றதுக்கு முடியல. தண்ணியை வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது. நம்ம தான் சேஃப்டியா இருந்துக்கணும். தடுத்து எதுவுமே நிப்பாட்ட முடியாது. அப்ப வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன என்ன பாக்கெட்டா இந்தாங்கப்பா. சரி, எப்படியோ ஒரு வழியா நாங்க செட்டில் ஆயிட்டோம். 3 நாள் நாங்கள் கடை லீவ் போட்டுட்டோம். லீவ் போட்டு ஒரு வழியாக எல்லாமே எடுத்து வச்சு வியாபாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு நாள் நாங்கள் வந்து எங்கள் அப்பாவோட டெய்லி ரொட்டீன் எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். எங்கள் அப்பா எப்படி காலையில் கிளம்பி வராங்க, வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, அது வந்து ராத்திரி வரைக்கும் 1 டே ரொட்டீன் எங்கள் அப்பாவோட ரொட்டீன் போடுறேன். என்னப்பா? ஆமாம், சரி, எல்லாரும் சேஃபாக இருங்க. மழை வந்துச்சுன்னா பாமா எல்லாம் 1 லிட்டரு இருக்காப்பாங்க, வாங்கணும். சரி, ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொன்சித்ரா கார்த்திக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா. ஓகே, பாய். அப்பா வந்து இன்ட்ரெஸ்டாக வேலை பார்க்குறாங்க, நானும் போய் ஜாயின்ட் ஆகணும். அப்பா, எல்லாரும் மழையில் அடிபட்டு எல்லாரும் இருப்பாங்க. ஆமாம், இன்னும் ஒரு புயல் இருக்குங்கிறாங்க. ஆமாம், எதையும் பார்ப்போம். சரி, பாய். பாய்.